ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொங்கு ருசி சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கோதுமை வடைங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் மெயினுங்க பெரிய வெங்காயம் தாங்க, பச்சை மிளகாய்ங்க. ஃபஸ்ட்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாங்க. நாலாக கட் பண்ணி போட்டு அதை சாப்பரில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி போட்டு உள்ளே போட்டுக்கலாங்க. ஒரே மட்டும் 7 வெங்காயம் வேண்டாங்க, முதல்ல ஒரு 3 அப்புறம் 4 அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணி உள்ளே போட்டு இப்போ சாப் பண்ணிட்டோங்க. இப்போ நல்லா சுற்றி விட்றோங்க. கொஞ்சம் லேட்டாக கையிலே கட் பண்ணி போட்டுக்கலாங்க, இப்படி சுற்றியும் செஞ்சுக்கலாங்க. கொத்தமல்லி தலையும் உள்ளே போட்டாச்சுங்க. இப்போ பச்சை மிளகா 3 அறுத்து போட்டாச்சுங்க. அதுவும் வாய்க்கு வராதுங்க. இந்த மாதிரி சுற்றி விடும்போது நம்ம வாய்க்கு வராதுங்க. குழந்தைகளும் சாப்பிட்டுக்கலாங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்படி சுற்றிக்கோங்க. நல்லா சுற்றிட்டுங்க. ஒரு கப்புலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலையும் போட்டு சுற்றிடலாங்க. கருவேப்பிலை வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கும் போட்டு சுற்றியாச்சுங்க. கை நிறைய போட்டுக்கலாங்க. உப்பும் போட்டாச்சு, சோடாப்பும் போட்டாங்க. ஃபஸ்ட்டு சோடா போட்டாங்க. இப்போ உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கலாங்க. ஒரு பிஞ்ச் சோடா போதுங்க, அதிகமாக வேண்டாம். இப்போ ஃபஸ்ட்டு உப்பு இதெல்லாம் வந்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணுங்க. பிசைஞ்சதுக்கப்புறம் தான் கோதுமை மாவு போடணுங்க. இதை வந்து உப்பெல்லாம் சேர்ந்துருச்சுங்க. இப்போ கோதுமை மாவு 2 டம்ளர் போட்டிருக்கேங்க. இது வந்து ரேஷனில் வாங்கின கோதுமை தாங்க. கோதுமை முழு கோதுமை வாங்கி கழுவி கழிஞ்சு காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி வச்ச கோதுமை தாங்க. நல்லா இருக்குங்க. இதுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தெளித்து அப்படியே பிசைய ஆரம்பிக்கணுங்க. மாவு வந்து கெட்டியாக பிணையக்கூடாதுங்க, கொஞ்சம் லூஸாக தான் இருக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் லூஸாக பிணையணுமோ அந்த அளவுக்கு வந்து மென்று சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்க. ரொம்ப டைட்டாலாம் பிணையக்கூடாதுங்க. நம்ம அது ஒரு சைடில் வந்து வடக்கல்ல எண்ணெய் ஊற்றி அது சூடாகிட்டு இருக்கட்டுங்க. இப்படியே பிசைஞ்சிட்டே இருந்தோம்னா நல்லா வடையும் மாவும் நல்லா பிசைஞ்சாச்சுங்க. இப்போ பிசைஞ்சது இப்போ எண்ணெய் சூடானோன்னே வடை போட ஆரம்பிச்சாச்சுங்க. தள்ளி தள்ளி தாங்க போடணும், சின்ன சின்னதாக போடுங்க, நல்லா இருக்குங்க. இப்படி தள்ளி தள்ளி போடும்போது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா இருக்குங்க. இப்படியே சின்ன சின்னதாகவே எண்ணெய் வந்து அதிகமாகவும் ஊற்றாதீங்க, கம்மியாகவும் ஊற்றாதீங்க, மீடியமாக ஊற்றுங்க. வெந்துட்டுருக்கு பார்த்திங்களா, நல்லா இருக்குதுங்க. இப்படி வேகும் போதே நல்லா மணக்குங்க. நீங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட ஸ்பெஷலுங்க. எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் செய்வாங்க. நீங்களும் அதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் அம்மா இந்த வடை செஞ்சால் எனக்கு பிடிக்குங்க. நீங்களும் அதே மாதிரி உங்கள் வீட்லேயும் செய்வாங்களான்னு சொல்லுங்கள். பாருங்கள், வடை கொஞ்சம் வெந்துருச்சுங்க. கொஞ்சம் அப்படியே வெந்துட்டுருக்கட்டுங்க. கொஞ்சம் முருகலாக இருக்குதுங்க, வெந்துருச்சுங்க. இனி கருவேப்பிலை போட்டு அப்படியே எண்ணெயில் விட்டு எடுத்தோம்னா கருவேப்பிலையும் நல்லா வெந்துருங்க, மொறுமொறுன்னு ஆயிரும். அதோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கொங்கு ருசி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வடை பாருங்கள், பஞ்சு மாதிரியே இருக்குதுங்களே. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்லேயே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.